ஹாய் ஆல், வெல்கம் டு ரைட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பாலிட்டி கிளாஸை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கான டிமாண்ட் என்னவா இருந்தது அப்படின்ற ஹிஸ்ட்ரிஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரிஜின் ஆஃப் தி ஐடியா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும், நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், யார் யாருக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருக்குலாம் என்ன பவர், நம்ம மக்கள் பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்கு, அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அதுல ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரிஜின் ஆஃப் தி ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்என் ராய் என்றவர் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். 1934 வந்து அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்றத வந்து பேசினாரு. அவர் யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியாவோட பைனரா இருந்தாரு. ஸோ கோர் ஐடியா என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஷுட் பி ஃப்ரேம்டு பை இந்தியன்ஸ் தெம்செல்ஃப், நம்மளுக்கான கான்ஸ்டிடியூஷன் நம்மளே வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா. அடுத்து பாத்தீங்கன்னா ஐஎன்சிஸ் அஃபிஷியல் பொசிஷன்ஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் அப்போ வந்து டிமாண்ட் பண்ணாங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும். 1935 வந்து ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து அஃபிஷியலி டிமாண்டட் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ஜெக்டிவ், இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஃப்ரேம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து த்ரூ எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ், நம்ம மக்கள் கிட்ட இருந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு அனுப்பி நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை வந்து ரெடி பண்றது தான் வந்து இதோட அப்ஜெக்டிவா இருந்தது. 1938 வந்து ஜவஹர்லால் நேரு வந்து டிக்ளேர் பண்றாரு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு 1938 ஜவஹர்லால் நேரு வந்து இண்டிவிஜுவலா அவர் சொல்றாரு. ஐஎன்சியும் வந்து சொல்றாங்க, வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம அவர் சொல்றாங்க, பயன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும், கான்ஸ்டிடியூட் அசம்பிளி வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அடல் பிரான்சிஸ் அந்த மெத்தடை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 1939 ஐஎன்சி வந்து பாஸ் ரெசல்யூஷன் ரிஃபார்மிங் திஸ் டிமாண்ட். ஐஎன்சி வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் வந்து 1940s வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்றாங்க, ரெஸ்பான்ஸ் பண்றாங்க நம்ம கேட்டதுக்கு வந்து. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்டட் த டிமாண்ட் இன் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரெகக்னைசேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கான்செப்ட் இது வந்து. நோ இம்மிடியட் இம்ப்ளிமெண்டேஷன், ஆனால் இம்மிடியட்டா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகல ஆகஸ்ட் ஆஃபர் அப்போ. செகண்ட் பாத்தீங்கன்னா கிறிஸ்ப் மிஷன், அது எப்போனா 1942. அது யாருன்னா சர் ஸ்டெஃபர்ட் கிரிப்ஸ் அப்படின்றவர் தான் லீட் பண்றாரு. அதுல என்ன ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் டு பி ஃப்ரேம்டு ஆஃப்டர் வேர்ல்டு வார் செகண்ட். இப்போ வேர்ல்டு வார் இருக்க போறதுனால, ஸோ வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் நாங்க வந்து ஃப்ரேம் பண்றோம் அப்படின்றத அந்த கிரிப்ஸ் மிஷன்ல சொல்றாங்க, ப்ரப்போஸ் பண்றாங்க. ப்ரொவின்சன்ஸ் குட் ஆப்ட் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. ரிஜெக்டட் பை ஐஎன்சி, ஆனா வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்சி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. முஸ்லீம் லீகும் எங்களுக்கு பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. முஸ்லீம் லீக் என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, டிவிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியா வந்து தனியா பிரிச்சு எங்களுக்கு ஒரு முஸ்லீம் நாடா கொடுத்துருங்க, முஸ்லீம் லீக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் வந்து டிமாண்ட் பண்றாங்க. 2 ஆட்டானமஸ் ஸ்டேட் வேணும் அப்படின்றாங்க. 2 செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும், 2 தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து டிமாண்ட் பண்றாங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கேபினட் மிஷனோட பிளான் என்னன்னா, 1946 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, லார்ட் பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டெஃபர்ட் கிரிப்ஸ், அப்புறம் ஏவி அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்ற மெம்பர்ஸ்லாம் வந்து கேபினட் மிஷன் பிளான் 1946 இருக்காங்க. எப்போ அரைவ் ஆச்சுன்னா 24 மார்ச் 1946 அரைவ் ஆகுது. பிளான் எப்போ பப்ளிஷ் பண்றாங்கன்னா 16 மே 1946 வந்து பிளானை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ரிஜெக்டட் ஐடியா ஆஃப் 2 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்ற அந்த ஐடியா கேட்டிருந்தாங்கல்ல, 2 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும், அந்த ஐடியா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓ, என்ன ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கீம்ஸ் எப்படியோ சாட்டிஸ்ஃபை ஆகுது, முஸ்லீம் லீகும் ஓகே அப்படின்ற மாதிரி வராங்க. ப்ரொவின்சன்ஸ் இன்க்ளூடட், என்னென்ன ப்ரொவின்ஸ் இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இது இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ப்ரொவின்சன்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவின்சன்ஸ் யாருன்னா மெட்ராஸ், பாம்பே, யூபி, பீகார், சென்ட்ரல் ப்ரொவின்சன்ஸ், ஒரிசா, பஞ்சாப், என்டபிள்யூஎஃப்பி, நார்த் சைடில் இருக்க அந்த சின்ன சின்ன ப்ரொவின்சன்ஸ், அப்புறம் பிரின்ஸ்லரி ஸ்டேட்டு, அவங்களாம் இதில் வந்து அடங்கியிருப்பாங்க. சிந்து, பெங்கால், அசாம்,
சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா டெல்லி, அஜ்மர், பீர்வார், கூர்க், பிரிட்டிஷ் பலுகிஸ்தான் அதெல்லாம் வந்து சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவிஷன்ஸ்குள்ள வருது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் ரிவிஷன் டைம் டேபிள். இயர் ஈவெண்ட் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், நோட் பண்ணிக்கோங்க. 1934ல எம்என் ராய் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. 1935ல ஐஎன்சியும் டிமாண்ட் பண்ணுது. 1938ல நேரு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அவர் இண்டிவிஜுவலா அவர் கொடுக்குறாரு. 1939ல ஐஎன்சி வந்து ரெசல்யூஷன் அவங்க கொடுக்குறாங்க. 1940ல ஆகஸ்ட் ஆஃபர் வருது நம்மளுக்கு. 1942ல கிரிப்ஸ் மிஷன், 1946ல கேபினட் மிஷன். நோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸுக்குமே வந்து பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா டிமாண்ட் ரிஃப்ளெக்ஸ் எவல்யூஷன் செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருந்தது. ஷிஃப்ட் ஃப்ரம் டொமினன்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் சர்வனிட்டி அப்படின்றத கேட்டாங்க. ஸோ முஸ்லீம் லீக் வந்து 2 கான்ஸ்டினேஷன் தியரி, அதாவது 2 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தாங்க, எங்களுக்கு தனி வந்து நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து அவங்களோட கோரிக்கையை வச்சாங்க. கேபினட் மிஷன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்றதுக்கு மட்டும் எல்லாமே இது பண்ணி கொடுத்தாங்க. ஃபைனல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கேபினட் மிஷனோட ஃப்ரேம் ஒர்க் கீழே வந்தது. ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஸோ ஓகே, கம்பைலேஷன் பார்ப்போம். டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்த்தோம்ல, அதோட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூஸ்லாம் பார்க்கலாம் இப்போ. பிஃபோர் தட் அந்த ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டிமாண்ட் வந்து எம்என் ராய் வந்து 1934ல வந்து டிமாண்ட் பண்றாங்க. காங்கிரஸ் எப்போனா 1935. பிரிட்டிஷ் அக்செப்டன்ஸ் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் 1940. கேபினட் மிஷன் பிளான் வந்து 1946 ஃபார்மேஷன் ஆஃப் சிஏ. பிஒய்க்யூ பார்ப்போம். யார் வந்து இது அடிக்கடிக்கு கேள்வி கேட்குறாங்க எக்ஸாம்ஸ்ல, நோட் பண்ணிக்கோங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார் இந்தியா யாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. மகாத்மா காந்தியா, எம்என் ராயா, ஜவஹர்லால் நேருவா? ஆப்ஷன் டி பிஆர் அம்பேத்கர். யாரு நம்மளுக்கு ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி எம்என் ராய் தான் வந்து இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டிமாண்ட் ஃபார் அன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் அக்செப்டட் இன் பிரின்சிபல் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் எந்த எப்போ வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். ஓகே, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் எதுக்கு கீழே வந்தது அப்படின்னா கேபினட் மிஷன் பிளான் 1946 கீழே தான் வந்து அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. த ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் கிவன் பை யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க? எம்என் ராய் தான் கொடுத்தாங்க. அதே ஆன்சர் தான். எம்என் ராய் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி வரலாம், இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எம்என் ராய் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கான்ஸ்டியூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது பாருங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எப்போ செட்டப் பண்ணாங்க, எதுக்கு கீழே வந்ததுன்னா கேபினட் மிஷன் பிளானுக்கு கீழே தான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட்டப் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்டைரக்ட் அண்ட் கான்செப்ட் பேஸ்ட் பிஓக்யூஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கேபினட் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, குரூப்பிங் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ், இன்ட்ரிம் கவர்மெண்ட். இது எல்லாமே கரெக்ட். இன்டைரக்ட்லி இது எல்லாமே எதுக்கு டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஆல் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஆகஸ்ட் ஆஃபர் 1940ல வந்து சிக்னிஃபிகன்ஸ் எதனால அப்படின்றத பார்ப்போம். எதனாலன்றத ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இட் ப்ரப்போஸ் ஏ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, டொமினன்ட் ஸ்டேட்டா, இண்டிபெண்டன்ஸா, இமீடியட் இண்டிபெண்டன்ஸா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்னன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக தான் ஆகஸ்ட் ஆஃபர் வந்து வெளியிடுறாங்க. அடுத்தது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரப்போசல்ஸ் இன்க்ளூட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி? எது வந்து கிரிப்ஸ் மிஷனா, ஆகஸ்ட் ஆஃபரா, கேபினட் மிஷனா அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஆகஸ்ட் ஆஃபரும் கேபினட் மிஷன் தான் வந்து என்னது ப்ரொபோசல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடியா இருந்தது. நெக்ஸ்ட். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் டு கேபினட் மிஷன் பிளான்?
இதே மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது கேபினட் மிஷன் பிளான்ல வந்து மெம்பர்ஸ் டைரக்ட்லி எலெக்டடா இல்ல இன்டைரக்ட்லி எலெக்டடா அப்படின்னா இன்டைரக்ட்லி தான் எலெக்ட் பண்றாங்க, அவங்க நாமினேட் பண்ணப்படுறாங்க. இன்டைரக்ட்லி எலெக்ட் பண்றவங்க பார்ஷியலி எலெக்டட் அண்ட் நாமினேட்டடா இருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை ப்ரொவிஷனல் அசம்பிளிஸ்க்கு பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹை ப்ராபபிலிட்டி பிஒய்க்யூ தீம்ஸ் பார்ப்போம். யூபிஎஸ்சி ரிப்பீட்டட்லி டெஸ்ட் ஹூ ஃபர்ஸ்ட் டிமாண்டட் சிஏ, அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு யார் வந்து டிமாண்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற கொஸ்டின் அடிக்கடிக்கு கேட்கப்படுற கொஸ்டின். எம்என் ராய், நம்மளுக்கு தெரிஞ்ச எம்என் ராய், மறக்காதீங்க. வென் டிட் பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்றாங்க, யார் வந்து ப்ரப்போசல் கிரியேட் பண்ணாங்க, எலெக்ஷன் மெத்தட் எப்படி இருந்தது, எப்படி வந்து எலெக்ஷன் மெத்தட் இருந்தது, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆகஸ்ட் ஆஃபர் அண்ட் கேபினட் மிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ஹையா எதிர்பார்க்கப்படலாம். நெக்ஸ்ட் டைம்லைன் நம்ம ஞாபகம் வச்சுட்டா பிஒய்க்யூஸ் ஈஸியா வந்து நம்ம இது பண்ண முடியும். எக்ஸாம்ல ட்ராப் இயர் ஈவெண்ட் வச்சு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ராப் வச்ச மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படலாம். ஸோ நம்ம வந்து ஈவெண்ட்ஸை வச்சு இயரை வந்து நம்ம பண்ணிக்கலாம், ரிமெம்பர் பண்ணிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. இயர் ஈவெண்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். 1934 வந்து எம்என் ராய் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்னு சொல்லிட்டு. 1935 வந்து காங்கிரஸ் வந்து டிமாண்ட் பண்ணாங்க. 1940 வந்து ஆகஸ்ட் ஆஃபர் அக்செப்ட் ஐடியா பண்ணாங்க, அந்த ஐடியா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணாங்க. 1942 வந்து கிரிப்ஸ் மிஷன் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க ஒரு எலெக்டட் பாடி வச்சு. 1946 வந்து கேபினட் மிஷன் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து செட் பண்ணாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. கிரிப்ஸ் மிஷன் வந்து ப்ரொபோசல் மட்டும்தான், ஃபார்மேஷன் கிடையாது. ஓகேவா? கேபினட் மிஷன் அப்போதான் ஆக்சுவல் ஃபார்மேஷன் நடக்குது. ஆகஸ்ட் ஆஃபர் டைரக்ட் ஃபார்மேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் எம்என் ராய் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசர். இது மாதிரி நீங்க ஒன்னு லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதோட மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்டரியை வந்து நம்ம இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம். தேங்க்யூ.